இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நான் இங்கதான் ஓட்டு போடுவேன். உறுதியாக இருக்கும் ஒற்றை மனுஷே, ஒரு வாக்குக்காக இயங்கும் தனி போத். யார் இந்த சோகேலா தயாங்? அருணாச்சலத்தில் தேர்தல் சுவாரஸ்யம். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் 60 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் 2 மக்களவை தொகுதிகள் உள்ளது. இங்கு தமிழகம் போன்று முதல் கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி சட்டப்பேரவை மற்றும் மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் ஜூன் 2ஆம் தேதியும், மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதியும் எண்ணப்படுகின்றன. இதையொட்டி மாநிலத்தில் 2226 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 228 மையங்களை தேர்தல் அதிகாரிகள் நடந்து மட்டுமே சென்றடைய முடியும். அந்த அளவிற்கு தேர்தல் அதிகாரிகளுக்கு சவால் நிறைந்த பணி அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ளது. சீன எல்லையை ஒட்டி இருக்கும் அருணாச்சல பிரதேசம் கடுமையான நிலப்பரப்புகளை கொண்டது. அதிலும் 61 வாக்குப்பதிவு மையங்களுக்கு 2 நாட்களுக்கும் 7 மையங்களுக்கு 3 நாட்களுக்கும் கால்நடையாக நடந்து செல்ல வேண்டியிருக்கும். தொலைதூர கிராமங்களில் உள்ள மக்களின் ஜனநாயக உரிமைகளையும் உறுதிப்படுத்த தேர்தல் ஆணையம் தீவிரமாக பணியாற்றி வருகிறது. அந்த வகையில் மாநிலத்தின் மலோகாம் கிராமத்தைச் சேர்ந்த 44 வயதான சோகேலே தயாங் எனும் ஒரு பெண் வாக்காளருக்காக இந்த முறையும் வாக்குப்பதிவு மையம் அவரது கிராமத்தில் அமைக்கப்பட இருக்கிறது. இதுபோன்று கிழக்கு அருணாச்சல் மக்களவை தொகுதியில் உள்ள ஹயுலியாங் சட்டப்பேரவை தொகுதி குக்கிராமங்களில் சில குடும்பங்கள் வசித்து வருகின்றன. ஆனால் சோகேலா தயாங் தவிர மற்ற அனைவரும் வேறு வாக்குப்பதிவு மையத்திற்கு தங்களது வாக்கினை மாற்றிக்கொண்டு விட்டனர். தொடர்ந்து சோகேலே தயாங் எனும் ஒற்றை வாக்காளருக்காக மட்டும் வாக்குப்பதிவு மையம் அமைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வரும் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி சோகேலே தயாங் வாக்களிப்பதற்கு தேர்தல் அதிகாரிகள், பாதுகாப்பு அதிகாரிகள், சுமை தூக்கும் தொழிலாளிகள் உள்ளிட்ட குழுவினர் 39 கிலோமீட்டர் கடும் நிலப்பரப்பில் நடந்து சென்று மலோகாம் கிராமத்தில் வாக்குப்பதிவு மையம் அமைக்க இருக்கின்றனர். இதற்கான பயணத்தை வாக்குப்பதிவுக்கு முந்தைய நாளான ஏப்ரல் 18ஆம் தேதி அதிகாரிகள் தொடங்குவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. மகள் கல்லூரியில் படித்து வருவதன் காரணமாக தற்போது லோஹித் மாவட்டத்தின் பக்ரோ பகுதியில் வசித்து வரும் சோகேலா தயாங் மலோகாமுக்கு அரிதாகவே வந்து செல்கிறார். எனினும் தேர்தலில் வாக்களிப்பதற்காக ஏப்ரல் 18ஆம் தேதி மலோகாம் கிராம வீட்டுக்கு வந்துவிடுவேன் என சோகேலா தயாங் கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் சோகேலா தயாங் எப்போது வாக்களிக்க வருவார் என்பது உறுதியாக தெரியாத காரணத்தால் வாக்குப்பதிவு மையம் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை முழு நேரமும் செயல்படும் என தேர்தல் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். கிழக்கு அருணாச்சல மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் தற்போதைய எம்பி தபிர் கவ் மீண்டும் போட்டியிடுகிறார். காங்கிரஸ் சார்பில் போசிராம் சிராம் நிறுத்தப்பட்டுள்ளார். இதையடுத்து பேசிய மாநில தலைமை தேர்தல் அதிகாரி பவன்குமார் ஜெயின், வாக்குப்பதிவு மையங்கள் அமைப்பது எண்ணிக்கையை பொறுத்தது அல்ல, அனைத்து குடிமக்களும் வாக்கு செலுத்தும் உரிமை பெறுவதை உறுதிப்படுத்துவதே நமது நோக்கம். அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் சமத்துவத்திற்கான எங்களின் அர்ப்பணிப்புக்கு சோகேலே தயாங் அளிக்கும் வாக்கு அத்தாட்சியாக இருக்கும் என்றார். இந்திய நாட்டில் ஒரு வாக்காளருக்கு தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு மையம் அமைப்பது வாக்கு செலுத்தும் அவசியத்தை விளக்குகிறது என குறிப்பிடத்தக்கது. அருணாச்சல பிரதேசத்தில் 44 வயது ஒற்றை பெண் வாக்காளருக்காக தேர்தல் அதிகாரிகள் குழு 39 கிலோமீட்டர் கடுமையான நிலப்பரப்பில் நடந்து சென்று மலோகாம் கிராமத்தில் வாக்குச்சாவடி அமைக்க உள்ளது நாள் முழுவதும் கவனத்தை பெற்றுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.